இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள என்னடா பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணு மூணா இருக்காங்க. முத்தமலையா பொழியறாங்க. இப்படி கசமசா பண்றாங்களே, இவங்க ரெண்டு பேரும் பொண்டாடி புருஷனை கேட்டா கிடையாது, காதலர்கள். அதுவும் கள்ள காதலர்கள். இந்த கள்ள காதலர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். இந்த படத்தை பத்தி இதுவரைக்கும் யாருமே ரிவ்யூ பண்ணல. முதலா நான் தான் ரிவ்யூ பண்ண போறேன். சத்தியமா சொல்றேன், இந்த படத்தோட கதை வேற லெவல். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா கொடுத்து நம்மள மிரட்டி விட்டுருப்பாங்க. அது மட்டுமா கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸ்ல கொடுப்பாங்க பாரு ட்விஸ்ட், உங்களால மறக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பேரு தி ஸ்கொயர். 2008 ரிலீஸ் ஆன படம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்தோட ஹீரோ ஹீரோனும் அந்த காருக்குள்ள ஒண்ணு மணி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணி இருக்கிறத இவங்களோட நாய் வர குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு தசையா போயிடுறாங்க. நம்ம ஹீரோட பேரு ரே, ஹீரோயினோட பேரு கார்லா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான மனைவி இருப்பா. ஆனா அந்த மனைவி மேல இவனுக்கு அந்த அளவுக்கு பிரியம் கிடையாது. நம்ம ஹீரோட வேலை என்னன்னா கட்டிட வேலை. அந்த கட்டிட வேலைக்கு இவன் தான் மேனேஜர் மாதிரி. இவனுக்கு கீழே ஒரு 10 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்ததுமே அங்க ஒரு ஆபீஸ் மாதிரி சின்னதா ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவனுக்கு வேலை கொடுத்த அங்க ஓனர் நின்றுட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான், வாயா வா, உங்ககிட்ட வேலையை கொடுத்தா நீ என்ன ஊரை சுத்திட்டு இருக்க, எனக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடியணும், அப்படி முடியட்டா உன்னோட வேலையை தூக்கிடுவேன்னு இவன் சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அங்க கட்டக்கூடிய அந்த ப்ராஜெக்ட பத்தி பாத்துட்டு இருப்பான். கூடவே அவன் கூட வேலை பார்ப்பான்ல, அவனை வச்சு பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கீழே 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்த பாக்குறதுக்கு இதை விரும்மாடி மீச மாதிரி வச்சிருப்பான். இன்னொருத்த பாடி பில்டர் மாதிரி இருப்பான். இன்னொருத்த ரொம்ப ஒல்லியா இருப்பான். அந்த 3 பேருமே கதைக்கு முக்கியமானவங்க. அவங்க யாருன்னு நான் போக சொல்றேன். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் வேலையை முடிச்சுட்டு அங்க பக்கத்துல ஏதோ லாட்ஜ் இருக்கும் போல. அடிக்கடி அந்த லாட்ஜ்ல தான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ஒண்ணு ஒண்ணா இருக்குது. இந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்துறான். வீட்டுல பார்த்தா அழகான மனைவி இருக்கா. இப்படி ஒரு மனைவி வச்சுட்டு தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பையன். இவனோட மனைவியை பார்த்து பார்க்காத மாதிரியே இவன் மேல போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்களோட நாய் ஒரு வெள்ளை நாய் நின்றுட்டு இருக்கும். அது வீட்டோட வாசலை பார்த்து கத்திட்டு இருக்குமே. இவனோட மனைவி தான் அது என்ன ஏதுன்னு பார்க்க வர திடீர்னு அந்த கருப்பு நாய் வருமே. அதை பார்த்து இவ பயந்துறா. இந்த கருப்பு நாய் யார் எடுத்து கேட்டா நம்ம ஹீரோட நாய் தான். இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆறு இருக்கும். அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோட வீடு இருக்கு. இது அங்கிருந்து கடந்து இந்த பெண் நாயை பாக்குறதுக்காக அப்பப்ப இந்த நாய் ஓடி வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துறா. அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவனோட புருஷன் உள்ள இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்னடா நல்லா உத்து பார்க்கும் போது அந்த பேக்கு நிறைய பணம் இருக்கு. அவனோட சட்டையில வர ரத்த கரியா இருக்கும். இதை பார்த்ததுமே இவ கொஞ்சம் பின் வாங்கிடுறா. இவரோட புருஷனை பத்தி சொல்ல போனா அவன் ஒரு பெரிய ரவுடி போல. இந்த ரத்த கரையை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். எங்கே எவனே அடிச்சு போட்டுதான் இவன் பணத்தை ஆட்டை போட்டு வந்திருக்கான். இவ அது தெரிஞ்சதுமே சைலண்டா ஒதுங்கிடுறா. இவரோட புருஷன் அந்த பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு இவன் நேரா பாத்ரூம் போயிடுறா. பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக உள்ள போக இவ அந்த கேப்ல உள்ள வந்துடுறா. அந்த பணத்தை எங்கடா ஒளிச்சு வச்சிருப்பான்னு இவளு சுத்தி பார்த்தா மேல ஒரு இடம் இருக்கு. உடனே அந்த ஏணியை போட்டு இவன் மேல ஏறி பார்த்தா அந்த பேக்கு நிறைய பணம் இருக்கும். இவ்வளவு பணம் ஏதுறான்னு இவ ரொம்ப சாக்காயிரா. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த புருஷங்கார வேற இவள வேற கூப்பிட்டு இருப்பான். ஆனா இவளோட காதுக்கு விழாது. என்ன நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம், அவ என்னடா பண்றான்னு சொல்லி இவன் பாத்ரூம் மட்டும் வெளியே வந்துறான். எங்க நம்ம ஹீரோன் மாட்டிடுவான் பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து வாசல் கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் போய் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவனோட வீட்டுக்கு அவளோட நாய் வந்திருக்கும்ல, அந்த நாயை கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். இந்த புருஷகாரனுக்கு நம்ம ஹீரோ யாரு என்னன்னு தெரியாது. அதனால அந்த நாயை வாங்கிட்டு இவன் அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் பேந்த முடிச்சுட்டு இருப்பா. நானும் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தேன், எங்க போனான்னு கேட்டா நான் பின்னாடி துணி எடுக்க போறேன்னு சொல்லி இதை சமாளிச்சிடறா. அப்ப போனதுக்கு அப்புறம் இவ அண்ணாந்து மேல பார்த்தா அது மூடி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிருப்பாங்கல்ல, அந்த கேப்ல அந்த ஏணியில எடுத்து வச்சுட்டு இவ கப்பு சுப்புன்னு வெளியே வந்திருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த புருஷகனோட ஃப்ரெண்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 4-5 பேர் கிட்ட வந்து அப்படியே சீட்டாடி குடிச்சிட்டு இருப்பாங்க. இவதான் முட்டை கிட்ட எல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு இருப்பா. அதுல நடுவுல ஒருத்தர் இருப்பானே, அவ யாருன்னா நம்ம ஹீரோ வேலை பாக்குற கம்பெனில இவனு வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒல்லியா இருப்பான்னு சொல்லி இருப்பான்ல, அந்த பையன் இவன். நம்ம ஹீரோனை ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். பச்சைக்கன் வாங்காம அப்படியே பாத்துட்டு இருப்பானா. இதை இவளோட புருஷன் வேற பாத்துறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எப்போ சந்திப்பாங்களோ ஒரு லாட்ஜ். அந்த லாட்ஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அந்த பண பேக்ல இருந்து ஒரே ஒரு கட்டெட் வந்து இந்த மாதிரி என் வீட்டுல நிறைய பணம் இருக்கு, என்னோட புருஷன் தான் பேக்கு நிறைய பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கான், அவனுக்கு தெரியாம இந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டு கண்கணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிருவோம், சந்தோஷமா வாழலாம்னு சொன்னா இவ அதுக்கு வேண்டாம்னு சொல்றான். அவசரப்பட வேண்டாம்னு சொல்றான். இப்படி சொன்னதுனால இவ கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட பெட்ல படுத்துக்கிட்டு யோசிச்சு பாக்குறான், கட்டின பொண்டாட்டியா இல்ல கள்ள காதலியான்னு இவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மறுநாள் விடிச்சதுமே அவளோட வீட்டுக்கிட்ட வந்து போன் அடிச்சா அவளும் போன் எடுத்துறா. உங்ககிட்ட பேச விருப்பம் சொல்லி மூஞ்சில அடிச்சாப்ல போன வேற கட் பண்ணிடுறா. நம்ம ஆளுக்கு மூஞ்சி வேற அப்படி மாறி போயிரும். அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளோட நாய் வேற ஓடி வந்துரும். திரும்ப அந்த நாயை கொண்டுகிட்டு நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்துறான். அப்படி வந்த இடத்துல முதல்ல யார் வருவானா, இவளோட புருஷன் தான். அவனை இவனை பார்த்துட்டு உள்ள போயிடறானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்துடுறா. நீ சொன்ன மாதிரியே அந்த பணத்தை ஆட்டையை போட்டு நாம எங்கேயா போகும் சொல்லுமே. இதை கேட்ட இவ சந்தோஷத்துல நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுத்துறா. ஆனா இவளோட புருஷனுக்கு எந்த விதத்திலுமே
அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால ஒரு பிளான போட்டு ஒருத்தனை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்துடுறான். இவனோட பேரு பில்லி. பக்கத்துல இருக்கிறது யாருன்னா இவனோட லவ்வர் தான். அப்ப இவனோட பிளான சொல்லி அவங்ககிட்ட பணத்தையும் கொடுத்துறான். இந்த வேலையை நல்லபடியா முடிச்சா மிச்ச பணத்தை தரேன்னு சொல்லுமே அவனு ஓகே சொல்லிடுறான். என்ன பிளான் ஏதுங்கிறத இனி போக போக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த சீலிங் மேல இருந்த அந்த பணப்பையை எடுத்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே இன்னொரு பைக்கு மாத்தி வச்சு அந்த பணம் எரிச்ச அந்த பையில சில துணிகளை வச்சு திரும்ப அதே சீலிங்ல வச்சிடறான். அப்படி வச்சதுக்கு அப்புறம் இவ வேலை பாக்குற அந்த கடைக்கு வந்துடுறான். இவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க போல. அந்த ரூமுக்குள்ள ஒரு டிராயர் இருக்கும். அந்த டிராயருக்குள்ள இந்த பணத்தை வேற ஒளிச்சு வச்சிடறான். இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும். சரி பணத்தை தான் ஆட்டைய போட்டாச்சு, ஓடி போயிட வேண்டியதான் நினைப்பிய. அப்படி இவங்க ஓடி போயிட்டாங்கன்னா இவரோட புருஷனுக்கு தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னா இவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அதுதான் என்ன ஏதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா கிறிஸ்துமஸ் போல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுறதுக்காக ஒரே இடத்துல கூடிடுறாங்க. கூடவே நம்ம ஹீரோட ஃபேமிலியும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த புருஷங்கரன் அவனோட அம்மாக்கு போன போட்டு பேசிட்டு இருப்பான். இவனோட அம்மா அவனோட அக்கா கூட சண்டையை போட்டு இப்ப இவனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் கேட்டதுமே அவ ரொம்ப பதறி போயிரா. உடனே தனியா வந்து நம்ம ஹீரோக்கு வேற போன போட்டு இந்த மாதிரி என்னோட மாமியார் வீட்டுல இருக்கா, அதனால பிளான் நிப்பாடுன்னு சொல்லுமே இவன் அந்த பக்கமா ஓடி போய் அந்த பிள்ளைக்கு போன போட்டா பில்லி எடுக்க மாட்டான். அவனோட லவர் தான் போன் எடுப்பா. இன்னைக்கு போக வேணா, இன்னைக்கு பிளான் நிப்பாடுங்க சொல்லுமே இத அவ காதுல விழுந்துருது. ஆனா அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோட போன்ல வேற சார்ஜ் இல்லாம கட் ஆயிருது. இவனு சொல்லலான்னு அரக்க பறக்க ஓடி வந்தா அதுக்குள்ள அந்த பிள்ளைங்கிற போய் கார் எடுத்துக்கிட்டு அவனு வேகமா போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிளான நிப்பாடி நினைச்சு இவங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆயிருது. அந்த பக்கம் பார்த்தா அந்த பிள்ளைங்கிறவன் நம்ம ஹீரோன வீட்டுக்கே வந்துறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவளோட மாமியார் வேற அந்த சோபால உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பா. இது எதையுமே கவனிக்காம இவ உள்ள போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா சின்ன பசங்களுக்கு பரிசு கொடுப்பாங்கல்ல, அதை பார்த்து இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வேற அரக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க போல்ட்ட சொல்லுமே அந்த போலீஸ் ரொம்ப பதட்டமாயிராரு. உடனே நம்ம ஹீரோட புருஷன் இருப்பானே அவனை பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்கமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சது. என்னடா பார்த்தா அந்த பிள்ளைங்கிற பையன் அந்த வீட்டை மொத்தத்தை எரிச்சிருப்பான். உள்ள என்ன எரிச்சு எது எரிச்சுன்னு எதுவுமே இவனுக்கு தெரியாது. வீட்டை எரிக்க சொல்லிருப்பாங்க. இவன் அந்த வேலையை பார்த்துட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோட புருஷங்கற அந்த இடத்துக்கு வந்ததுமே இவனோட வீடு வேற கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். உள்ள இவரோட அம்மா இருப்பாங்கல்ல, அம்மா காப்பாத்துறதுக்காக இவன் வேகமா உள்ள ஓடுவான். ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த போலீஸ் எல்லாம் இவனை போக விடாம தடுத்துறாங்க. பாவம் வழியில வேற கத்திட்டு இருப்பானா. இவன் கதறதை பார்த்து நம்ம ஹீரோன் மனசு உடைஞ்சு போயிருது. இவங்க போட்ட திட்டம் என்னன்னா வீட்டை கொளுத்தி விட்டா அந்த பணப்பை எரிஞ்சு போயிரும், நாமளும் ஈஸியா அந்த பணத்தை ஆட்டிய போட்டலான்னு இவங்க ஒரு திட்டம் போட்டா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா நியூஸ்ல வேற அந்த வீட்டை பத்தியும் அந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கும்ல அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூஸ்ல ஓடுறத இந்த பிள்ளை வேற கேட்டுறான். கோவத்துல போய் அந்த டிவியை போட்டு உடைச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து இவனோட லவ்வர் வேற பயந்து ரூமுக்குள்ள ஓடி போயிரா. இவனை கதவை தட்டி வெளியே வா, உன்னை ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு போன போட்டு இந்த மாதிரி வழக்கமா சந்திக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு இவனு போன வச்சிடான். போன வைக்கும் போதே செம்ப காண்டில் இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்றத கூட இவன் கேட்கல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் கார்ல வேகமா போறான். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளு வெட்டுறோம். நம்ம பேசுறது எவனோ ஒருத்தன் கேட்டுட்டான், தெரிஞ்சு போச்சேன்னு இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனா அவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா மொத்த கதையும் கேட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்ததுமே அங்க பாடி பில்டர் இருப்பான். அவன் என்ன சொல்றானா அந்த கண்டெய்னருக்குள்ள ஜெனரேட்டர் இருந்திருப்பான். இப்ப அந்த ஜெனரேட்டர் காணோம், எவனோ ஒருத்தன் ஆட்டைய போட்டான்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருப்பான். இவனு சரி விடு பாத்துக்கலாம் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். அந்த பெள்ளியை பாக்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வர அந்த பிள்ளை பையனா அந்த ஹோட்டலோட பாத்ரூம்ல இருப்பான். இவன் உள்ள வந்ததுமே இவனோட சட்டையை பிடிச்சி துப்பாக்கி மணில அவனை மிரட்டிட்டு இருப்பான். ஒழுங்கா மாதிரியே காசா கூறான்னு சொல்லி இவன் அந்த காசை வாங்கிறான். இவன் என்ன சொல்ல வரான் கூட கேட்காம அந்த துப்பாக்கியை வச்சு அவனோட தலையில ஒரே அடி அடிச்ச அடியில அவன் மட்டையா போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பால. அப்ப அந்த ஒல்லி பைய வேற இவளை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோ கீழே வேலை பார்த்துட்டு இருப்பால ஒல்லி பைய, அந்த பையதான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இவன் நீங்க வீட்டுக்கு வரியான்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா இதை கேட்டு இவன் ரொம்ப சாக்காயிரா. கண்டிப்பா நீ வரணும், அதை உன்ட சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு இவன் வேற வெளியே போயிடுறான். அப்படி வெளியே போற அதே நேரம் பார்த்து இவளோட புருஷன் வர இவன் போறதையும் பாத்துறான். வீட்டுல இருக்கும்போது இவன் குறுகுறுன்னு பாத்துருப்பான். இப்ப இவளை வந்து பாத்துட்டு போறானே ஏதோ ஒரு லிங்க் இருக்குமான்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இவன் வீடு எரிஞ்சு போயிருக்கும்ல அந்த வீட்டுக்குள்ள வந்துறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க பேக்கு எரிஞ்சிருக்கும், பார்த்தா எரியல, அரைகுறையா கிடக்கும். இவன் இதை கையில எடுத்து பாத்துட்டு இருப்பானா, உள்ள வேற பணம் இருக்காது, அந்த பழைய துணிதான் இருக்குமா. இவன் பாத்துட்டு இருப்பான்ல, இதை பார்த்து இவளுக்கு சாக்காயிரும். எங்க இவன் கண்டுபிடிச்சிருவான பயத்துல வேற இவ வேற திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி அந்த ஒல்லி பையன் வந்திருப்பான்ல அந்த மேட்டரையும் இவன் புருஷக்கிற அந்த பேக்க வர பாத்துருப்பான்ல அந்த மேட்டரையும் சொல்லிடுறான். இவ ரொம்ப பயத்தோட இருக்க. அப்படி மறுநாள் காலையில பார்த்தா இவனோட புருஷன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த பேக்க எடுத்துக்கிட்டு இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துறான். அவன் என்னடா சட்டியோ நின்று இருப்பானா, அவனை உள்ள கூட்டிட்டு போய் மொந்திட்டு இருப்பான். ஏன்னா இவங்க தான் ஏதோ பண்ணிருப்பான்னு நினைச்சு இவனோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு வந்த லெட்டர்ல ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுல ஒரு சிவப்பு நேரத்துல ஒரு லெட்டர் இருக்கும். இவன் எடுத்து பார்த்தா இவனை பத்தி தான் போட்டிருக்கும். நீ என்ன பண்ற என்ன பண்ண போறான்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு $10,000 வேணும்னு அதுல எழுதி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிரம். நம்மளை சுத்தி இருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த மொட்டை கடிதத்தை போட்டிருக்கணும்.
காணும். அவ யாரு என்னன்னு தெரியல. அப்ப நம்மள எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு இவன் மறுநாள் காலைல விடிஞ்சதுமே ஆபீஸ்க்கு வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் அவங்களோட பயோடேட்டா எல்லாம் எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல, அதோட கையெழுத்தும் இந்த லெட்டரோட கையெழுத்து ஒண்ணு சரிதான்னு இவன் ஒண்ணுன்னா எடுத்து பார்த்தா அதுல எதுவுமே மேட்ச் ஆகல. நம்ம ஹீரோன் வேற அந்த ஒல்லி பையில சொல்லிருப்பால, ஒருவேளை அந்த பையில இருக்கும்னு நினைச்சு இவன் நைட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். கையில ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டோட பின்பக்கமா வந்து அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா திருட்டு போன அந்த ஜெனரேட்டர் வேற உள்ள இருக்கும். இதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். அப்ப இவனோட வேலையாத்தான் இருக்கும் அந்த லெட்டர் வேலையெல்லாம் அப்படி நினைச்சு இவன் மேல பார்த்தா கொய்யால உள்ள வர நின்றுட்டு இருப்பானா, இவனை பார்த்த பயத்துல வர அடிச்சு புடிச்சு இவனோட கார் எடுத்து வந்துட்டு இருப்பான். பின்னாடியே பார்த்தா அந்த பைய வர பைக்கில துரத்திட்டு வருவான். இவனு வேகமா வந்தவன் அவனோட வீட்டுக்கு போகாம இவன் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆபீஸ்க்கு வந்துறான். அப்ப முன்னாடிக்கு அந்த கேட்டை லாக் பண்றதுக்குள்ள அவ வேற பைக் வச்சு முட்டி உள்ள வந்துறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில நம்ம ஹீரோ புடிச்சு கீழே தள்ளி விட அந்த காங்கிரீட் போறதுக்காக கம்பிகளா இருக்கும்ல, அந்த கம்பி இவனோட வயித்துல குத்தி அந்த இடத்துல அந்த பையன் செத்து போயிறான். இதை பார்த்து இவன் நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும், அப்படியே அவனுக்கு அள்ள விட்டுரும். என்ன பண்ண தெரியாம திக்கு திணறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரீட் போறதுக்காக ஏதோ சதுரமா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஜேசிபி வச்சு குழியை தோண்டி இவனோட பணத்தை வர அதுக்குள்ள போட்டு அதே ஜேசிபியால அந்த குழியை வர மூடிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா அங்க வேலையாளுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுமே அந்த சதுரத்தை மூடுறதுக்காக அங்க காங்கிரீட் போறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்து மொத்தத்தையும் கெடுத்துரும். இந்த மழை வந்தனால அன்னைக்கு வேலை வர நடக்காது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவனோட ஆபீஸ்க்கே அந்த ரெட் லெட்டர் வந்திருக்கும். இவன் எடுத்து என்னடா பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் வேற வந்துருது. இந்த போலீஸ் எதுக்காக வந்திருக்கும்னா அந்த ஒல்லிப்பைய 2 மணி நாள் காணாம இருப்பான்ல, அவனை பத்தி விசாரிக்கலாம்னு வந்திருப்பான். இவன் என்ன சொல்லுவானா, நான் பாக்கல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அதை கேட்டுட்டு அந்த போலீஸ் வேற போயிருது. அந்த போலீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா அதே கையெழுத்து தான். போன தடவை $10,000 கேட்டிருப்பான், ஆனா இந்த தடவை $15,000 கேட்டிருப்பான். இதை பார்த்ததுமே இவனுக்கு மண்டை வர காஞ்சிரும். ஏன்னா அவன் சாவடிச்சானே அவன் தான் லெட்டர் எழுதிருப்பான் இவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பைய கிடையாது, வேற எவனோ ஒருத்தன் தான் மறுபடியும் இவனுக்கு லெட்டர் அனுப்பியிருப்பான். ஒருவேளை அந்த பிள்ளை தான் அந்த வேலையை பார்த்திருப்பான்னு வச்சு அவன் மேல சந்தேகப்பட்டு இவன் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அவன் வண்டியில அவனோட லவரை இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். இவன் விறுவிறுன்னு மேல போனதுக்கு அப்புறம் அதை பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடுறான். அந்த வீட்டோட கதவு திறந்தா இருக்கும். அப்படி பைய உள்ள வந்ததுமே அவளை பெட்டுல தள்ளி விட்டு மடக்கி பிடிச்சு அந்த லெட்டரை காட்டி இது உன்னோட வேலையா, இது யார் அனுப்புறான்னு சொல்லி இவ பயங்கரமா போர்ஸ் பண்ணுவானா. அதை பார்த்து அவ பயந்துகிட்டு இதை நான் அனுப்பலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வேற யார் அனுப்புறான்னு சொல்லி இவ ரொம்ப போர்ஸ் பண்ண அவ பயத்துல வர என்ன ஒண்ணு பண்ணிரத என்ன ரேப் பண்ணிரதுன்னு இப்படி சொன்னதுமே ஒரு செகண்ட் இவன் ஆடி போயிடுறான். அப்படி பயத்துல பின்னாடி வந்துறானா. இவன் வந்ததுக்கு அப்புறம் இவ பின்னாடி வந்து துப்பாக்கி நீட்டுமே அவன் பயந்துறான். இந்த பாரு உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ண, மத்தபடி நான் தப்பான ஆளு கிடையாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இவன் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் இவனோட ஆபீஸ்க்கு வந்ததுமே ஒரு பேப்பர்ல சின்ன சின்ன கட்டம் போட்டு அதுக்குள்ள மனுஷனோட பொம்மை மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிச்சு வெளியே வந்து பார்த்தா அங்க காங்கிரீட் போற வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த காங்கிரீட் போடுறதுக்காக இந்த கல்லுமெல்லாம் அழுட்டு வராங்களே அந்த வண்டி வேற பிறஞ்சிருது. உடனே அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த வண்டியை வேற தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி தள்ளிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேற காலை உள்ள வெட்டுறான். அவனோட கால் வேற அப்படி எலும்பு உடைஞ்சிருமா. இதை பார்த்து அங்கிருந்து வேலை பாக்குறாள் அந்த பையில வேற தூக்கிட்டு போயிடுறாங்க. மித்த ஆளுக்கு இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து டேய் ஒருத்தனுக்கு தான் அடிபட்டுச்சு, மத்தெல்லாம் சும்மா தானே இருக்கே வேலையை பாருங்க சொன்னா அங்க இருக்க எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வேலை பார்த்த ஒருத்தனோட கால் வேற உடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எவன் வேலை பார்ப்பான்னு அத்தனை பேர் கோவத்துல போயிடுறாங்க. கூட இந்த பாடி பில்டர் இருப்பானே அவனு ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக இப்படி துள்றான், என்ன ஆச்சு தெரியல, ஏன் இவ்வளவு கோவப்படுறான் சொல்லி இவன் திரும்ப ஆபீஸ் வந்து கேட்டா ஒண்ணும் இல்ல இந்த வேலையை வேற சீக்கிரம் முடிக்கணுமே அந்த டென்ஷன்ல நான் கத்திட்டேன்னு இப்படி மாத்தி சொல்லிடுறான். இருந்தாலும் இந்த பாடி பில்டருக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துருது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட புருஷன் இருக்கான்ல, செத்து போன அந்த ஒல்லி பையன் இருக்கானே அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ்ல வந்து விசாரிச்சிடறான். அவன் யாரு கால் பண்ணா என்னங்கிற டீடைல பார்த்துட்டு நேரா இவனோட அண்ணனை பார்க்க வந்துறான். ஆரம்பத்துல போட்டு அடியடி அடிச்சிருப்பான ஃப்ரெண்டுக்காரன் அவன் தான் இந்த ஒல்லி பையலோட அண்ணக்காரன் போல. இவனை பார்த்தா இந்த ஊரே வேணான்னு சொல்லி அவன் பெட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த புருஷங்கார வரமே அவனை பார்த்து இவன் ரொம்ப பயந்துடுறான். அவனை கீழே தள்ளி விட்டு இவன் வேற கண்ணை எடுத்துறான். பயத்துல வர கத்திட்டு இருப்பான். பிளீஸ் என்ன சுற்றுறான்னு கத்திட்டு இருப்பானா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன்னோட தம்பி எங்க கேட்டா இவன் தெரியான்னு சொல்லுவான். அவனை பார்த்தே நான் 3 நாள் ஆச்சு, அவன் எங்க போனா என்ன எனக்கு தெரியான்னு சொல்லுமே. இவனுக்கு அவனோட மனைவி மேல சந்தேகம் வந்துருது. ஏன்னா அந்த ஒல்லி பைய நம்ம ஹீரோன் கடையில இருக்கும்போது பார்த்துட்டு வந்திருப்பான்ல இவனு பார்த்திருப்பான். அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குமோ, இவங்க தான் ஆட்டையை போட்டிருப்பாங்கன்னு இவனோட மனைவி மேல சந்தேகம் வந்துருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் வர்ற வழியில நம்ம ஹீரோக்கு போன போட்டு நான் அந்த பணத்தை தான் எடுக்க போறேன், இன்னைக்கு நம்ம எப்படியா தப்பிச்சு போயிரும் சொல்லுமே. அதுக்கு அவனு ஓகே சொல்றான். இவளு நேரம் என்ன செய்றா, இவ ஒளிச்சு வச்சிருப்பால அந்த இடத்துக்கு வந்துறா. இவ உள்ள போய் அந்த பணத்தை எடுத்துட்டு இருக்கும்போது வெளியே வேற சத்தம். என்னடா பார்த்தா இவளோட புருஷன் வந்துறான். இவன் உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை போட்டு அடின்னு அடிச்சு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அப்படி மிரட்டி அவகிட்ட ஒரு பேக்கு இருக்கும்ல அந்த பேக்க பிடிங்கி பார்த்தா உள்ள பணம் வர இல்ல. சரி நாம தான் பொண்டாட்டி தப்பா நினைச்சிட்டோம்னு நினைச்சு அவளை விட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா இவன் கார் எடுத்து வந்துட்டு இருக்கும்போது எதுக்க வேற அந்த பாடி பில்டர் வேற நேரா இவனோட ஆபீஸ பார்த்து போயிட்டு இருப்பான். எதுக்காக இந்த பையன் இவ்வளவு வேகமா போறான்னு இவனுக்கு சந்தேகம் வந்துருது. சந்தேகத்தோட காரை திருப்பிக்கிட்டு இவனு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் அந்த பாடி பில்டர் வேற நேரா ஆபீஸ் ரூம் வந்ததுமே ஒவ்வொன்னா தேடி பார்ப்பான். அதுல அந்த பேப்பர்ல வேற இவன் ஏதோ பொம்மை மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பான்ல அதை பார்த்ததுமே இவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிருது. வெளியே அந்த காங்கிரீட் போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துல என்னமோ இருக்குன்னு சந்தேகப்பட்டு இவனோட காலை வச்சு குத்திட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு பார்த்ததுமே கையில ஒரு பெரிய கோடா எடுத்துட்டு வர இதை பார்த்து அந்த பாடி பில்டர்
கேரக்டர் அவ ஒரு மம்மட்டி எட்டு வரான். எனக்கு தெரியும்டா, 2-3 நாளாவே அந்த பையில வர காணோம். அவனுக்கு ஒண்ணு இதுக்குள்ளதான் பேச்சு போட்டிருக்கா. இப்பவே நான் இதை போலீஸ் சொல்ல போறேன்னு சொல்லுவேன். இதை கேட்ட நம்ம ஹீரோ, இங்க பாரு, புரியாம பேசாத, இது என்னோட தவறு இல்ல, எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் சொன்னா அவன் கேட்கற மாதிரி இல்ல. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அதுல போட்டு உருண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு இவன் பட்டு ஸ்பீடா ஓடி போய் அவனோட கார் எடுத்துக்கிட்டு போலீஸ பாக்குறத வேகமா போயிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோ வர அவனோட கார் எடுத்து வந்துட்டு இருப்பான். இவனு எவ்வளவு சொல்லி பாப்பான், நான் சொல்றத கேளு, வண்டி நிப்பாடுன்னு சொன்னா அவன் கேட்கற மாதிரி இல்ல. என்னடா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லி இவன் முன்னாடி வந்து அவனோட காரை லேசா தட்டி விடுமே, அந்த கார் கண்ட்ரோல் இழந்து அது பாட்டுல அப்படி சறுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்படி சறுக்கிட்டு போனது அங்க ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருது. அதுக்கப்புறம் இவன் ஓடி போய் பார்த்தா அவன் தலையில அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் போதான் உள்ள வேற குழந்தை சத்தம். என்னடா எட்டி பார்த்தா அந்த வண்டிக்குள்ள வேற குழந்தை இருக்கும். நல்ல வழியா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல. இவனுக்கு தான் நல்லா தலையில அடிபட்டு இருக்கும்ல. இவனோட வண்டியில ஏத்திக்கிட்டு நேர ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பிள்ளைங்கிறவன் கையில வேற நம்ம ஹீரோ லெட்டர் கொண்டு வந்திருப்பால, அந்த லெட்டரை வேற கீழே போட்டு போயிருப்பான். இவன் அதை எடுத்து பார்த்து அப்ப 3வது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் விட்டா நாமளும் மாட்டிக்கிறோம் நினைச்சு நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் வெளியே வந்ததுமே இவனோட கார் கதவை திறந்து பார்த்தா இன்னொரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா நைட்டு 11 மணிக்கு ஒரு மோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். அதுவும் காசோட வர சொல்லுமே. இவன் அதை பார்த்துக்கிட்டு நேரம் என்ன செய்யறான், அந்த இடத்துக்கு வந்துறான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இன்னொரு கார் வருது. அந்த காருக்குள்ள யாரும் பார்த்தா இவனோட ஓனர் தான். இதை பார்த்து இவனுக்கு ஷாக் ஆயிருது. என்னடா இந்த வேலையை நம்ம ஓனர் தான் பண்ணா பார்த்தா அவன் கிடையாது. வாடா மாவனே சொல்லி அவனை வேற கார்ல ஏத்திக்கிட்டு நேர இன்னொரு இடத்துக்கு வந்துறாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த வீட்டோட கதை திறந்து வருது. இவனை விசாரிக்க வந்திருக்குமே அந்த போலீஸ் தான். அந்த போலீஸ பார்த்துட்டு இவன் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி லெட்டர் அனுப்பியிருப்பானே, அது வேற யாரும் இல்ல, இவனுக்கு கீழே 3வது ஆள் இருப்பானே அவன் தான், அந்த மீசாக்காரன். இதை பார்த்ததுமே இவனுக்கு ஷாக் ஆயிரும். இவனோட அந்த வேலையை பார்த்தான்னு இருக்கும்போதான் இவனோட ஓனர் தான், நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஒல்லிப்பையில கொண்டு வர அந்த இடத்துல பேச்சு போட்ட அது கூட எனக்கு தெரியும். நீ ரொம்ப காலமாவே எனக்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்க, எனக்கு ஒரு நல்ல வேலைக்கார, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை விடுறேன். இப்பவே என் கண்ணு முன்னாடி நிக்காது, உடனே வெளியே போஞ்சலுமே நம்ம ஹீரோ தப்பிச்சா புடிச்சா வந்துடுறான். அப்படி நேரம் வந்தவன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துறான். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா குயல் அந்த பில்லி வர கண்ணோட நின்று இருப்பானா. இதை பார்த்து இவன் ஷாக் ஆயிரான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் அந்த சோபால உட்கார வச்சு அவங்கள வேற மிரட்டிட்டு இருப்பான். அந்த லெட்டரை காட்டி யாருக்கெல்லாம் அந்த மேட்டர் தெரியும், உண்மை சொல்லு உண்மை சொல்லுன்னு நம்ம ஹீரோனை போட்டு மிரட்டுமே. இவன் ரொம்ப பயந்து போறான். இந்த பாரு, இந்த மேட்டர் இதோட முடிஞ்சிருச்சு, நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, இது என்னோட தவறு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இவன் கதறிட்டு இருப்பான். ஆனா அந்த பிள்ளை விடுற மாதிரி இல்ல. அப்படியா சரி, எனக்கு கொஞ்சம் பணத்தை கூட நான் போயிரும் சொல்லுமே. நம்ம ஹீரோ தான் கொடுக்கணும் உள்ள போய் அந்த பேக்க எடுத்து கொடுத்துறான். அதுல பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கும்ல. இந்த பணத்தை பார்த்ததுமே இவன் வாயை பொளந்துறான். அப்படி அந்த பணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட புருஷன் வேற உள்ள வந்துறான். இந்த எல்லாத்தையும் பார்த்ததுமே அவன் ரொம்ப சாக்காயிரான். இவன் கண்ணெடுத்து சுடப்பாக அந்த பக்கமா பில்லி ஓடி போயிடான். இவங்க 2 பேரும் மாறி மாறி சுட்டதுல இந்த புருஷக்காரோட நெஞ்சில புல்லட் பட்டு அவன் கீழே விழுந்துறான். அந்த பக்கம் அந்த பிள்ளைக்கு வேற அவனோட வயித்துல வேற புல்லட் பட்டிருக்கும். இவன் அப்படி சுருண்டுட்டு இருப்பான்ல. இதை பார்த்ததுமே இந்த கேப்ல நம்ம ஹீரோ ஓடி போய் அவங்க கிட்ட இருக்க அந்த கண்ணை வேற புடுங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தள்ளு முடியல. அந்த கண்ணு வேற டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருக்கும். சுடுறது நம்ம ஹீரோவா இல்ல அந்த பிள்ளையான்னு தெரியல. அப்படியே சுட்டுட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோன் பார்க்காம திரும்பி அவ தலையில ஒரே போடு தெரியத்தனமா நம்ம ஹீரோன் தலையில சுட்டுறாங்க. அதே ஸ்பாட்ல நம்ம ஹீரோன் செத்து போயிரா. அதுக்கப்புறம் என்ன, அந்த பிள்ளைங்கிற போய் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போக இவ செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ கதறிக்கதை அழுதுகிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துறான். ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த ரோட்ல நடந்து போக அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவங்க பொருள் மேல நாம அதிக ஆசைப்படக்கூடாது. அது பொண்ணா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எதுவா இருந்தா சரிதான். அப்படி அதிகமா ஆசை வச்சோம்னா கடவுள் கடைசியில இப்படித்தான் நமக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு இந்த படத்து மூலமா நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.